வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க, ரொம்ப குடிக்கிறாரு, இப்ப சர்ச்சுக்கு வர மாட்டாருன்னு. அதான் நான் சொன்னேன், என் கரத்தில் இருக்கும் வரையிலும் கவனிங்க, அவங்கள சரியான பாதையில நடத்துவேன், பைபிள்ல நடத்துவேன், சரியா குடும்பத்தில் நடத்துவேன். என் கரத்தை விட்டு தவறி வேற ஆளுங்களோட போய் மாட்டும் பொழுது நிச்சயம் அவங்களுக்குள்ள என்ன என்ன இருக்கிறதோ அததான் இப்ப சீட்டாடுறாரு, குடிக்கிறாரு அப்படின்னு. அதான் சொல்றாரு, நீ என்ன விரும்புகிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கை. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரணமும் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது, இதுல நான் எடுத்து கையில கொடுத்து இதை கொடுக்க மாட்டேன், இதில் எதில் பிரியப்படுகிறாயோ அதன் கனியை நீ புசிப்பாய். ஆமா, பாஸ்டர் எடுத்து கொடுக்க போறது கிடையாது, ஆண்டவர் எடுத்து கையில் கொடுக்க போறது கிடையாது. சொல்லிட்டாரு, இது மரணம், இது ஜீவன், இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம், வீடெல்லாம் எல்லாம் வந்து பலிக்கும் பலிக்கும். என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபம் எல்லாம் அவன் குடும்பத்தை நெருக்கம். எல்லாம் அவர்கிட்ட கிடையாது, யாருக்கிட்ட இருக்குது? எல்லாம் உன் கரத்தில் இருக்கிறது. எது சூஸ் பண்ற, எது எடுத்துக்கிற, எது என் வாழ்க்கைக்கு நன்மையை பயக்கும் என்பதை நல்லா பார்க்கணும். பாருங்க, கண்ணை திறந்து பாரு. அதான் சொல்றாரு, கண்ணை திறந்து நல்ல பாரு. யோபு பாருங்க, சோதிக்கும் பொழுது பாருங்க, பொண்டாட்டியெல்லாம் திட்டுறாங்க, பெருமாடு போச்சு, புத்தகம் போச்சு, ஆடெல்லாம் போச்சு, பிள்ளைங்க எல்லாம் செத்துட்டாங்க. என்னையா தேவன் தூசித்து எதை விடு, உயிரை விடு. நண்பர்கள் எல்லாம் திட்டுறாங்க பாருங்க. பிசாசு போய் தேவனோட பேசுறான், இவன் இடம் கொடுக்கறதுன்னு. யோபு இடம் கொடுத்ததுனால பிசாசு போய் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனோடு பேசுறான் பாருங்க. பேசுறதுக்கு தகுதி இல்லாம நீ இடம் கொடுக்கிறது தேவனை அவமானப்படுத்துகிறாய். போய் தேவன் கிட்ட நின்னு பேசுறான். யோபுவை சுற்றிலும் வேலி அடைக்க வில்லையா வில்லையா வில்லையா, உன் பாதுகாப்பு அவனை சுத்தில இல்லையா? அப்பதான் ஆண்டு சொன்னாரு, கண்ணு தெரியாத குருட்டு பையனே. பிசாசுக்கு என்ன தெரியாது? பிசாசுக்கு பரலோகம் கேட்கட்டும், பிசாசுக்கு கண்ணு தெரியாது, குருட்டு பையன். யோபுவை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். வேலிக்குள்ள இருக்க வரையிலும் ஒட்டகம் நல்லா இருந்தது, ஆடுகள் நல்லா இருந்தது, மாடுகள் நல்லா இருந்தது, பிள்ளைகள் செல்வ சீமான்களாயிருந்தார்கள். 10 பிள்ளைகள் சௌந்தரியவான்களாய் இருந்தார்கள். வேலிக்குள்ள இருக்க வரையிலும், வார்த்தைக்குள்ள இருக்க வரையிலும், தண்ணிக்குள்ள இருக்க வரையிலும் மீன்கள் அழகா இருக்கும். வேலியை விட்டு யோபு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவனுக்கு வெளியே வந்துட்டான்னு பிசாசுக்கு தெரியல. அப்பதான் ஆண்டு சொன்னாரு, கண்ணை திறந்து நல்ல பாரு, என் கரத்தில் இருந்து அவன் வழுகி உன் கரத்துல வந்துட்டான். அதனாலதான் அந்த வியாதிகள், அதனாலதான் இந்த மரணங்கள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது எனக்கு தெரியும். இதுக்கு காரணம் பாஸ்டர் கிடையாது, இது காரணம் சபை கிடையாது, இது காரணம் தேவன் கிடையாது. தேவ வார்த்தையிலிருந்து வழி விலகி தேவனுடைய பிள்ளை என்கிற தகுதியை இழந்து விட்டாய். அதுக்கு இடையில அவன் சரக்கெல்லாம் உனக்குள்ள வந்துடுச்சு. பாருங்க, சொல்லுவாங்க பாருங்க, என் பிள்ளை இப்ப என்னுடைய ஞாபகத்திலே இல்லைன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? என் பிள்ளை இப்ப யார் ஞாபகத்துல இல்ல, எங்க ஞாபகத்திலே இல்லைன்னுவாங்க. ஏன்? சேர்க்க சரியில்லைன்னுவாங்க. நம்ம கூட இருக்கும்போது வரையிலும் பிள்ளைக்கு நம்ம எண்ணங்கள் இருக்கும். தகப்பனை விட்டு தூர போகும் பொழுது கட்டாயம் 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 காத்திருக்கிறது. விளையாட்டு கிடையாது பாருங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன் பாருங்க, வண்டியில பைக்ல ஓட்டிட்டு போகும்போது கரெக்டா போனுங்களா, ரூல்ஸ் படி போனா அவனிங்க வலது புறம் திரும்புறீங்கன்னா வலது புறம் இண்டிகேட்டரை போடணும். பின்னாடி பார்ப்பான், லைட் இந்த பக்கம் எரியுது, அப்ப நல்ல ரூல்ஸை ஓட்டுருவோம், தெரிஞ்சுப்பான். எந்த பக்கம் திரும்ப போறாரு, இந்த பக்கம் திரும்ப போறாரு. இந்த பக்கம் திரும்பும் போது இண்டிகேட்டரும் போறதில்ல, கையும் போறதில்ல. பின்னாடி வருவோம், வந்து என்ன பண்றது, ஒரு சாத்து. தேவன் சொல்கிறார், நீ போகிற பாதை சரியா இருந்தால் உன்னை ஒரு பயனும் தொட முடியாது, பீட் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தப்பு தப்பா நம்ம ஓட்டும் போது கட்டாயம் ஆபத்துகள் காத்திருக்கிறது. காலு கை உடையும் கட்டாயமா. தப்பு தப்பா வண்டியை ஓட்டிட்டு போய்
அகால மரணம். அதான் சொல்றேன், தெய்வ வார்த்தை கையில வைத்திருக்கிறீங்க. பதில் புத்தகம், உன் குடும்பம், உன் ஆசீர்வாதம், வேலை எல்லாவற்றையும் நேர்த்தியா எழுதி வைத்திருக்கிறார். இதை பார்த்துட்டு ஒருத்தன் தப்பு தப்பா வாழ்ந்து அழிந்து போறான்னா இது காரணம் தேவன் கிடையாது. சொல்லுமா, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபத்திரன் அல்ல, அவர் தேவன்.